இது கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்பெஷல் குக்கிங் தான். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அண்ட் என்னன்னு சொல்றது, சம்பவம் எடுத்துக்கோங்க. எப்படின்னா சம்பவம் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் இப்படி குவைட்டா சொல்லுவோம். கமல் சார் வந்தாரு, அங்கிருந்து அப்படியே ஒரே டேக். ஆமாங்க, உள்ள இருந்தவங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி அதான் புல்லரிச்சிச்சு. சூர்யா சார், கார்த்திக் சார் எல்லாரும் படிக்கும் போதும் அதே ஃபீலிங் இருந்தது. ட்ரைனிங் பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல என்ன படிச்சனோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து தெரிஞ்சுது. அதுல ஒரே ஒரு சீன்ல நானும் நடிச்சிருக்கேன்றதுனால சொல்றேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சூர்யா 41 டோடியில வருது அப்படிங்கிறது தெரியும். என்ன எதிர்பார்க்கலாம்? கார்த்திக் சுப்ராஜ் எப்படி குக் பண்றாரு, சூர்யா சார் எப்படி பார்க்கலாம் நாங்க? இது கார்த்திக் சுப்ராஜ் அவரோட ஸ்பெஷல் குக்கிங் தான். ஆமா, ஸோ அதுதான் லவ் லாஃப்டர் வார். ஸோ சேம் திங், இது எல்லாமே கரெக்டான அளவில் இருக்கும். நல்லா வந்திருக்கு. பெருசா எதிர்பார்க்கலாம். பெருசா கிருஷ்ணாலாம் இல்லைங்க. ஐ மீன் லைக் அது ஏன் பெருசா எதிர்பார்க்க. இட் வில் பி அ கிரேட் என்டர்டெய்னர். ஸோ யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம் இன் த தியேட்டர். ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு என்ஜாய். சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வில் பி அ என்னன்னு சொல்றது, சம்பவம் எடுத்துக்கோங்க. கார்த்திக் சுப்ராஜ் சம்பவம்னா எப்படின்னா சம்பவம் இல்லை, கார்த்திக் சுப்ராஜ் சம்பவம் இப்படி குவைட்டா சொல்லுவோம். சார், ஐ எம் சோ ஹாப்பி சார். ராஜசேகர் சார், ஸோ மெய்யழகன் சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீனிங் ஆக போகுது. உங்களோட சூரரை போட்டு போன டைம் ஆச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மெய்யழகன் ஸ்கிரீன் ஆகிறது? ரியலி ஹாப்பிங்க. அதுவும் பர்டிகுலரா மெய்யழகன் ஸ்கிரீன் ஆகிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்டையர் டீம் வி ஆர் ஆல் சோ கனெக்டட் வித் த ஃபிலிம். அதனால மெய்யழகன் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு அஸ். ஸோ தேங்க்ஸ் டு த ஜூரி மெம்பர்ஸ் ஃபார் செலக்டிங் மெய்யழகன் இன் த காம்படிஷன் கேட்டகரி. ஸோ வெரி ஹாப்பி. ஆமா சார், மெய்யழகன் நாவல் பிரேம்குமார் சார் அவங்க கொடுக்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு? ஏன்னா படம் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி சாமாயிட்டு உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சு பார்த்தோம். நீங்க ப்ரொடியூசர் அந்த படம் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? ஆமாங்க, அது வந்து ஸ்கிரிப்டே வந்து ஒரு நாவல் மாதிரி தான் கொடுத்தாரு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஐ வாஸ் அட் ஹோம். அப்போ வந்து சரி ஒரு சாப்டர் படிச்சுட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு புக் எடுத்தோம்னா படிச்சுட்டு வைக்கலாம்னு எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்தேன். சாப்பிட்டுட்டு when I was just going to the bed, சரி ஒரு சாப்டர் படிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஒரு சாப்டர் படிச்சதை கடைசி வரைக்கும் வைக்கவே முடியல புக்கு கீழே. ஸோ ஐ ஹேட் டு ஃபினிஷ் த புக். ஐ மீன் லைக் இட் வாஸ் அ வெரி ஷார்ட் ஒன். நாவல் மாதிரி எழுதியிருந்தாரு. டயலாக்ஸ் எல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இல்லாமல் நாவல் மாதிரி கதையா. ஸோ ஒரு 2 hours 15 minutes ஆச்சு படிச்சு முடிக்கிறதுக்கு. படிச்சு ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸோ எனக்கு என்னன்னா, படிக்கும்போது நமக்கே தெரியாம வந்து ஒரு 5 இடத்துல வந்து ஒரு 5-6 இடத்துல வந்து கண்ணில் தண்ணி வருது. ஸோ தட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் லைக் ஸ்கிரிப்டா படிக்கும்போது அது ஒரு ஹார்ட் வார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சோல்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரியலி இது அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ சேம் திங் வாஸ் லைக் சூர்யா சார், கார்த்திக் சார் எல்லாரும் படிக்கும் போதும் அதே ஃபீலிங் இருந்தது. ஸோ கார்த்திக் சார் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஆக்சுவலி ஐ நோ ஆஃப் த ரெக்கார்ட் இந்த மாதிரி எழுதுறதே ரொம்ப அபூர்வம். ஸோ திஸ் ஃபிலிம் வி டெஃபினெட்லி ஹேவ் டு மேக் அப்படின்றது தான் வந்து சூர்யா சார் ஆல்சோ செட். அண்ட் கார்த்திக் சார் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இது 2Dல பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு அமிச்சாரு. ஸோ ஐ ஹேவ் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட் ஃபார் சென்டிங் this script to 2D. No love, no fight sequence, no கசகச எதுவுமே இல்லாம ரெண்டு மேல்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி அவ்வளவா டிரைவ் பண்ணி எல்லாரையுமே உட்கார வச்சு பார்க்கக்கூடிய ஒரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மூவி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஸ்கிரிப்ட்ல படிக்கும்போது ஒரு ஃபீல் ஆயிருக்கும், மூவில என்ன கிடைச்சது ஸ்கிரீனிங் பார்க்கும்போது? ஸ்கிரீனிங் பார்க்கும்போது எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல என்ன படிச்சனோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறது வந்து தெரிஞ்சுது. ஏன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல படிக்கிறது வந்து உங்களுக்கு ஓகே, அந்த ஒரு 60-70% வந்து ஆன் ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா ஓகே அப்படிதான் இருக்கும். பட் இதுல வந்து அரவிந்த் சாரா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து அதுல டீப் டைவ்னு தான் சொல்லணும். அவங்க வந்து அப்படியே ஸ்கிரிப்டுக்குள்ள போயிட்டாங்க, மூழ்கிட்டாங்க. ஸோ அது கேரக்டராகவே அவங்க ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ண, ரெண்டு பேரும் பேசிட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு, அது பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்ல முடியாது, அப்படி நேச்சுரலா ரெண்டு பேரும் இது பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி கிரேட். அண்ட் பிரேம் அண்ட் டீம் வந்து அவங்க எப்படின்னா
அதுல ஒரே ஒரு சீன்ல நானும் நடிச்சிருக்கேன்றதுனால சொல்றேன். ஓகே ஒரு சின்ன சீன்ல இருக்கும். ஓகே தே ஆர் சோ ஆர்கனைஸ்ட். அவர் என்ன நினைக்கிறாருன்றது மகேந்திரனுக்கு தெரியும், டிஓபிக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த கோ டைரக்டர்ஸ், இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அரவிந்த் அண்ட் கண்ணன் கோ டைரக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து ஒரு டீமா அப்படியே வந்து எப்படின்னா நமக்கு அங்க வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இருக்காது. ஒரு டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ இதெல்லாம் இவங்க பண்ணிடுவாங்க. டக்கு 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 டக்கு. ஆமா, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். ஒரு சவுண்ட் இருக்காது. நீங்க படத்துல என்ன ஒரு காம்னஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டும் இருக்கும். ஸோ அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ, ஐ மீன் யூனோ, the experience of making this film was really overwhelming. கமல் சாரோட வாய்ஸ்ல ஒரு அண்ட் ஒரு நிமிஷம், படம் பார்த்தோன்னே நீங்க என்ன ஃபீல் ஆச்சுன்னு கேட்டீங்கல்ல, நான் வந்து படம் பார்த்து முடிச்சோன்னே பிரேம் வந்தார், நேரா போய் கட்டி பிடிச்சிட்டேன். எல்லாருக்குமே கிடைச்சிருப்பீங்க ஆமா. டைரக்டர் அப்படின்னு சொல்லி Yeah. கண்டுபிடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கமல் சாரோட வாய்ஸ்ல வந்து ஒரு பாட்டு பயங்கர ஒரு இம்பாக்ட். இந்த படமே ஒரு இம்பாக்ட் எங்களுக்கு. Yeah. அதுல கமல் சாரோட ஒரு ஆட் ஆன் இருக்கிறது வந்து பெரிய ஒரு பாசிட்டிவா இருந்தது. அது எவ்வளவு பெரிய பிளெஸிங் தாங்க. அது வந்து நம்ம எல்லாமே நினைப்போம், ஓகே இது வேணும் அது வேணும், ஆனால் கிடைக்கணும்ல. பட் யூனோ ஐ மேட் அ ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி சார் ஒரு சாங் ஒன்று பாடணும் அப்படின்ட்டு. ஆர்கேஎஃப்ஐ மகேந்திரன் சார்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஓகே தென் இசர் நான் சார்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹி அரேஞ்ச் மீட்டிங். நான் டைரக்டர் எல்லாமே போனோம். நான் டைரக்டர் அண்ட் கோவிந்த் வசந்தா 3 பேரும் போனோம். ஸோ போனோன்னே எங்கள் யாருக்குமே என்ன ஸ்பீச் இல்லை. லெஜெண்ட் நம்மளை கூப்பிட்டுருக்காரு, நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்க போகிறோம், நம்ம ஒரு டியூன் போட்டு கோவிந்த் வசந்தாக்கெல்லாம் வந்து கை காலெல்லாம் உதறுது. ஸோ போய் உட்காந்தோன்னே போட்டோன்னே அவர் சார் கேட்டார், இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னார். சிச்சுவேஷன் கேட்டார், ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வெளியே வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா பிரேம்லாம் பெரிய ஃபேன், பெரிய அப்பா. இன்னைக்கு கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலும் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கணும் தேவர் மகன் சொல்லுவார். ஏன்னா நான் அதை வந்து ஒரு 50 வாட்டி பார்த்துருக்கேன். அது ஒரு லேர்னிங், ஒரு ஸ்க்ரீன் பிளே, இந்த விஷயங்கள் ரைட்டிங்கில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹி வாஸ் ஆல் லைக் எல்லாம் பயங்கர ஹாப்பி. எங்கள் வெளியே வந்து ரெக்கார்டிங் செஷன் போனால் சார் வந்தார். ஐம் நாட் டேக்கிங் யுவர் டைம் ஐ கெஸ். கமல் சார் வந்தார். வந்தோடனே எல்லாமே குவைட்டாக அப்படியே பயபக்தியாக எல்லாம் உட்காந்துருக்கோம். சார் நேரம் வந்தோடனே போயிட்டாங்க, போய் பாடுறதுக்கு. லிரிக்ஸை கேட்டாங்க, அப்படியே டியூன் அமைச்சிருந்தோம். வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பித்தா அப்படியே ஒரு 2 லைன் அப்படி போனாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து சார் இப்படி அப்படின்னு ஒரு சின்ன அந்த ப்ரொனன்சியேஷன் இப்படி வேணும் சார். அங்கேருந்து அப்படியே ஒரே டேக்கு. ஆமாங்க. யா, அதாவது அந்த யா உள்ள இருந்தவங்களுக்குலாம் அப்படியே ஒரு மாதிரி அதான் புல்லரிச்சிச்சு. அண்ட் நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு தடவை படம் பார்த்துருக்கோம்ல, எந்த இடத்துல வரும்ன்றதும் தெரியும்ல. எங்கள் மைண்டில் வந்து அந்த சீன் ஓடுது, கமல் சார் ரெக்கார்டிங்கில் வாய்ஸ் கேட்குது, அங்கேயே கண்ணில் எல்லாம் கண்ணு கலங்கி. யா, தட் வாஸ் த கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். யா, இந்த படம் நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. And we have to thank Kamal sir for singing the song for us because it made a big difference. True sir. Yeah. Super. Thank you so much sir. நிறைய ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. Thank you sir. Thank you so much. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.